வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இறுதிச் யுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வவுனியாவிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. வவுனியா மாவட்ட அந்தணர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருவன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தது. நிகழ்வில் பொதுமக்கள், அடியார்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி ஆத்மா சாந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டும் இருந்தார்கள். தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற வெறுகல் ஈச்சலம்பற்று பிரதேசத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வை கிராம மக்கள் ஏற்பாடு செய்தும் இருந்தார்கள். இதன்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இறுதி யுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. முதன்மையாக முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நிகழ்வில் பங்கேற்க யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் முள்ளிவாய்க்கால் சென்றிருந்தார்கள். இப்படி இவையொரு புறம் இருக்கு. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து தெரிவித்த அவர், அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த இராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் திங்கட்கிழமை இன்றைய தினம் 18ஆம் திகதி நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து தெரிவித்த அவர், யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும். யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் மஹிந்த தெரிவித்திருக்கின்றார். இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் எப்படியோ ஒன்று தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள். அரசியல் பற்றி பேச விரும்பவில்லை என்று சொல்லியும் அந்த இடத்தில் தெரிவித்திருக்கிறார். யுத்த வெற்றிக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும், அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளது, இது பாரியதொரு வெற்றியாகும் என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்க முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது கடந்த கால வரலாற்று நினைவு மட்டுமல்ல, அது தமிழர்களின் எதிர்கால குறித்த பொறுப்பை தமிழர்களுக்கு உணர்த்தும் நாள் என்று சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஏறாவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினருமான நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவு தினத்தை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது தமிழ் மக்கள் வெறுமனே ஒன்று கூடி நினைவஞ்சலி செலுத்தும் நாளாக மட்டும் கருதப்பட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அது இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தின் இறுதி நாள் மட்டுமல்ல, அதுவே போராட்டத்தின் தொடர்ச்சியாகும். தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் என்பது வடக்கு கிழக்கில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கானது மட்டுமல்ல, அந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்துவதற்கான போராட்டமாகவே அமைந்தது. எனவே
தமிழர்கள் மிகப்பெரிய வரலாற்று பொறுப்பை தோளில் சுமக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழர் வரலாற்றில் அழியாத வலியையும் வெளிவராத உண்மையையும் தாங்கி நிற்கின்றது. ஆயுத போராட்டம் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? உலக நாடுகள் மற்றும் சர்வதேச அரசியல் சக்திகள் எந்த வகையில் அந்த போரின் முடிவை வடிவமைத்தனர்? போரின் இறுதிக்கட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் எவ்வாறு உயிரிழந்தனர்? போராளிகள் எவ்வாறு அழிக்கப்பட்டனர்? மக்கள் எத்தகைய மனிதாபிமான பேரழிவுகளை எதிர்கொண்டனர் போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இன்னமும் நீதிக்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழ் மக்களின் அழிவுக்கு இதுவரை யாரும் பொறுப்பு கூற முடியாத நிலையே காணப்படுகின்றது. தமிழினம் தன்னுடைய அரசியல் உரிமைகளையும் தேசிய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வடிவங்களில் போராடி வந்திருக்கின்றார்கள். அந்த போராட்டம் வெறும் ஆயுத போராட்டமாக மட்டுப்படுத்தப்படவில்லை. இன்று யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலும் வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. போரால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் இன்னமும் முழுமையான மறுசீரமைப்பை பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தங்களது வருமானத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்த மக்கள் இன்று வாழ்வாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் நினைத்திருந்தால் கடந்த 17 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் உட்கட்டமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முயற்சி, விவசாயம் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்க முடியும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் மீளெழுச்சிக்காக ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்களுக்கு பல வரலாற்று பாடங்களை கற்பித்து சென்றுள்ளது. கால துயரத்தை மட்டும் நினைவு கூறுவதற்கான நாளாக இருக்கக்கூடாது. அது தமிழர் சமூகத்தின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக எதிர்காலத்தை மீள வடிவமைக்கும் பொறுப்பை உலக தமிழர்கள் ஏற்கும் நாளாக மாற வேண்டும். அதனை தமிழர் தேசம் சர்வதேச வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாற்ற வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது உலக அரங்கில் தமிழ் மக்களின் வரலாற்று உரிமைகளை, அரசியல் அதிகாரத்தை கோரி நிற்கும் நாளாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த மே 18 நினைவு நாளில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த அனைத்து பொதுமக்களையும் ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூறுவதோடு பாதிக்கப்பட்ட மக்களின் மீளெழுச்சி, நீதி, மனிதநேயம் மற்றும் தமிழர் சமூகத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த நாளில் வலியுறுத்தி நிற்கின்றேன் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்க இனிமேலெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.